டோக்கியோவின் மையத்திலே CIA ஏஜென்ட் ஏவரி கிரேவ்ஸ் எதிரிகளோட கோட்டைக்குள்ள ஊடுருவி போறா. அவளோட மிஷன் என்ன தெரியுமா? ஒரு பலம் வாய்ந்த ஆர்ம்ஸ் டீலர் கெஞ்சி நாகஜிமாவோட சொந்த எஸ்டேட்டுக்குள்ள புகுந்து அவனோட சட்டவிரோத வெப்பன்ஸ் நெட்வொர்க் பத்தின இன்டெல் இருக்கிற ஃபிளாஷ் டிரைவ் எடுக்கிறது தான். செம்ம பிரெசிஷனோட செம்ம நர்வோட ஏவரி ஹையன் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி டார்கெட் ஜோன் ரீச் பண்ணிட்டா. கெஞ்சிக்கோ ஒரே அதிர்ச்சி. அவனோட காம்பவுண்ட் யாராலையும் பெனிட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். ஆனா ஏவரி வந்துட்டா. அவளோட சைலன்ஸ் பே ஆஃப் கொடுத்து வாங்க பாக்குறான். ஆனா அவன் மசியவே இல்ல. அவளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த ஃபிளாஷ் டிரைவ் எடுக்கிறது தான். அதுவும் அவன் சேஃபல்ல லாக்ட் இருக்கு. அதை எடுத்தே தீருவான்னு வெறியா இருக்கா. முதல்ல எல்லாம் பிளான் படி சூப்பரா போகுது. ஆனா கெஞ்சியோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் மிஷன் பயங்கர வயலண்டா மாறிடுச்சு. ஐயோ என்ன ஆக போகுதோ. கெஞ்சி அந்த டிரைவோட எஸ்கேப் ஆகிட்டான் பாருங்க. ஆனா நம்ம ஆவரி இருக்காங்களே, கால்ல அடிபட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு வெறித்தனமான சேசிங் ஆரம்பிச்சிட்டா. ஐயோ சொல்லவே வேணாம். சுத்தி வளைச்சு எத்தனையோ ஆர்ம்டு கார்ட்ஸ். ஆனாலும் ஆவரி பின்வாங்கவே இல்ல. கடைசியில அந்த ஃபிளாஷ் டிரைவை செக்யூர் பண்ணிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி கெஞ்சி அவனோட ஓன் மென்ஷன்லயே காலி பண்ணிட்டா பாஸ். அப்பாடா மிஷன் முடிஞ்சது. நம்ம ஆவரி வீட்டுக்கு வந்துட்டா. அங்க டேவிட் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு கேள்வி கூட கேட்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கன்சுலர் செக்யூரிட்டியில ஒரு ரொட்டீன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா அவளோட ரியல் ஜாப்பை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அடேங்கப்பா என்ன ஒரு ட்விஸ்ட். ஐயோ ஏவரி நிழல்லையே வாழ்றா. டேவிட் கார்கோ ரெக்கார்ட்ஸ் தூரத்துல இருந்து லிவிங் ரூம்ல உட்கார்ந்து மேனேஜ் பண்றாரு. கல்யாண நாள் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்ண டேவிட் சமைச்சு வச்சிருக்காரு. ஆனா ஏவரியோ தன்னோட டபுள் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் வேணும்னு நைட் அவுட்டிங் போகலாம்னு கூப்பிடுறா. அடடே பழக்கமான ரோட்ல கார்ல போறாங்க. அதே இடம் டேவிட் ப்ரப்போஸ் பண்ண இடம். அவரு ஒரு வெக்கேஷன் பத்தி பேசுறாரு. எவ்வளோ நாளா தள்ளி போட்ட வெக்கேஷன். ஏவரி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா ஒரு லைஃப் லைன் மாதிரி இருக்குதுங்க. மறுநாள் காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி ஏவரி டேவிட் வீக்கெண்ட் ஓப்பனா வச்சுக்க சொல்றா. இந்த தடவை மிஷனுக்காக இல்ல அவங்களுக்காக லீவு போட போறாளாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லிட்டா. ஒரு தடவையாவது அவங்களோட டைம் ரியலா இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஏவரி கெஞ்சியோட ஃபிளாஷ் டிரைவ்ல இருந்து எடுத்த டேட்டாவை ரிவ்யூ பண்ண அவங்களோட சுப்பீரியர் ஜார்விஸ் கூட டீப்ரீஃப் பண்றா. ஃபைல்ஸ் ஒரு கசப்பான உண்மையை சொல்லுது. கெஞ்சியோட கம்பெனி டெரரிஸ்ட் கையில வெப்பன்ஸ் மிடில் ஈஸ்ட் முழுக்க அனுப்பிட்டு இருக்குது. அப்பப்பா என்ன கொடுமை. கிழக்கு. ஆனா உண்மையான ஷாக் என்னன்னா இதெல்லாத்துக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு பார்த்தா காலி ஒரு லெஜெண்டரி அசாசின். உலகத்திலேயே பயங்கரமான ரெபுடேஷனோட இருக்கான். ஜார்விஸ்கே கதிகலங்கி போயிருக்கான் பாருங்க. காலியோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவனோட யூஸ்வல் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகவே இல்லையாம். ஆவரி ஜப்பான்ல இருந்தப்போ காலி ரஷ்யன் ட்ரையாட் மெம்பர்ஸ் சில பேரை காலி பண்ணிட்டானாம். ஏன்னா அவங்க அவனோட ஒரு கிளையண்ட் கிட்ட ஒரு கோடு போட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால 2 அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ் ரொம்ப சர்ஜிக்கல் பிரிசிஷனோட எலிமினேட் பண்ணிருக்கான் பாருங்க. ஜார்விஸ் சொல்றது கரெக்டா இருந்தா இதெல்லாம் ரேண்டம் ஹிட்ஸ் இல்லையாம். ஏதோ பெருசா ஃபார்ம் ஆகுறதுக்கான சைன்ஸ்லாம் தெரியுதாம். கெஸ் பண்ணுங்க யாரு ரெஸ்பான்சிபிள்னு. காலி ரஷ்யன்ஸ்காக இன்னொரு ஹிட் பண்ணிருக்கான். காலி அவனுக்காக ஒரு கான்ட்ராக்ட் முடிச்சு கொடுத்திருக்கான். கடந்த 1 வருஷமா அவனோட எம்ஓல இருந்து விலகி போயிட்டு இருக்கானாம். நீங்க ஜப்பான்ல இருந்தப்போ இது கேக்கோல நடந்துச்சு. எதுக்காக டாப் அசாசின் முழுக்க முழுக்க ரஷ்யன் மாப் கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கான்? ஏஜென்சி டேட்டாபேஸ்ல தேடி ஆவரி ஒரு பேட்டர்னை தேடுறா. ஆனா அவளுக்கு கிடைக்கிறதெல்லாம் லோ லெவல் கெல்லிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். அடக்கடவுளே, காலி முன்ன மாதிரி ஹை வேல்யூ ஜாப்ல இல்லையாம். ஏதோ மிஸ் ஆகுது. அப்புறம் அவரி வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அபி மற்றும் நிக்லாஸ பாக்குறா. அவங்க டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அவரி முடியாதுன்னு சொல்லிட்டா. இந்த வீக்கெண்ட்ல டேவிட்டோட வெளியே போறாங்களாம். ஆனா அவரி வீட்டுக்குள்ள போனதும் அவ பிளானே ஸ்டாப். டைனிங் ரூம் நாசமா கிடக்கு. எல்லாமே தூள் தூளா இருக்குது. அப்போ போன் அடிக்குது. அவரி அட்டென்ட் பண்ணா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கிறான். ஹஸ்பண்ட் டேவிட் உயிரோட தான் இருக்காராம். ஆனா சேஃப் இல்ல. அவரை திரும்ப பெறணுமா? CIA நடத்துற பிளாக் சைட்ல ஒரு பிரிசனர் இருக்கானாம். அவனோட பால்ஸ் டூத்ல ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கு. அதை எடுக்கணுமா? பிரிசனரி வந்து 09122749 9 மணி நேரம் டைம் முடிஞ்சதும் கஜிவா அல்லேல இருக்கிற ஒரு போன் ரிங் ஆகும். அந்த ஃபைலோட டேவிட் ஆன்சர் பண்ணலன்னா அவரி டேவிட் காலி. CIAக்கு கால் பண்ணா கூட அவ்வளவுதான், டேவிட் காலி. ஐயோ, டக்குன்னு செத்துட்டாரே.
பயந்த முகம் ஏவ்ரி மின்னல் வேகத்துல செரீனாவை காண்டாக்ட் பண்றா. செரீனா யாருன்னா ஒரு கில்லாடி ஹேக்கர், அதுவும் ஏவ்ரியோட பழைய அள்ளி வேற. ஆனா இந்த தடவை செரீனா பல்லை கடிச்சுண்டு ரொம்ப உஷாரா விளையாடுறா. ஒத்துக்கலன்னா உன்னை ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் கிட்ட காட்டி கொடுத்துடுவேன்னு மிரட்டுறா. பயத்தில் அலரும் முகம் வேற வழி இல்லாம செரீனாவும் ஒத்துக்கிட்டு அந்த கால் எங்கிருந்து வந்துச்சுன்னு ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறா. டைம் எடுக்கும், ஆனா ஒரு தடவை லொகேஷன் கிடைச்சதுன்னா டக்குன்னு ஏவ்ரிக்கு அனுப்பிடுவா. ஏஜென்சில ஏவ்ரி கிளாசிஃபைட் ரெக்கார்ட்ஸ்ல கேனரி பிளாக் பத்தி ஏதாவது இருக்கான்னு தோண்டி துருவி பாக்குறா. ஆனா ஒண்ணும் இல்ல. அப்போ மேட்சிங்காடி இருக்கிற அந்த பிரிசனர் மேல கவனத்தை திருப்புறா. அந்த கைதியோட பேரு LOSTOKA. உடனே ஏஜென்ட் மேக்ஸ்ஃபீல்ட் ஆக்சஸ் கேட் ரிக்வெஸ்ட் அனுப்புறா. ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். ஆனா ஏவ்ரிக்கு தெரியாது அந்த ஃபைல் ஒரு டார்கெட் மட்டும் இல்ல, அது ஒரு டிராப். ஒவ்வொன்னும் அவள ஒரு விளையாட்டுக்குள்ள தள்ளுது. அதுவும் அவ சம்மதிக்காத விளையாட்டு. இப்ப வெளியே வர வழியே இல்ல. இதுதான் கேனரி பிளாக் வெடித்தல். அப்போதான் செரீனா அட்ரஸ் அனுப்புறா. அவரி மின்னல் வேகத்துல டேவிட் தேடி போறா. ஆனா அங்க போய் பார்த்தா அவனுக்கு சொந்தமான வெட்டிங் ரிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்னொரு போன் அடிக்குது. அதே குரல் இந்த முறை பயங்கர கோபத்துல கேக்குது. அவரி அவனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தண்டனையா அவளுக்கு கீழே ஒரு லேண்ட்மைன் இருக்குன்னு சொல்றான். ஒரு தப்பு ஸ்டெப் வச்சா அவ்வளோதான் முடிஞ்சது. மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு. இது வெறும் மிஷன் முடிக்கிறது மட்டும் இல்ல, இது பர்சனல். இவ செத்தா அவ ஹஸ்பண்ட் செத்துருவான். இவ்ளோ தடங்கல்கள் இருந்தும் அவரி அந்த டிராப்ல இருந்து தப்பிச்சு CIAவோட ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டி போறா. அங்க லஸ்லோ ஸ்டோகா கைதியா இருக்கான். அங்க ஏஜென்ட் மேக்ஸ்ஃபீல்ட மீட் பண்றா. அவன் தான் அந்த சைட்டை ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் லஸ்லோ கிட்ட அவ பேசுறதுக்கு தயங்குறான். அவரி பின்வாங்குறா. அவ LLOவ பயங்கரமான கில்லர்காலி கூட லிங்க் பண்ணி இவ்ளோ அவசரமா இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றா. அடடே, இதுதான் மேக்ஸ்ஃபீல்டோட கவனத்தை ஈர்த்து பர்மிஷனை வாங்க வச்சிருச்சு. இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள அவரி LLO கிட்ட கெஞ்சியோட பாஸ்ட் பத்தி கேக்குறா. ஆஹா, அவகிட்ட இருக்கிற இன்டெல் என்ன சொல்லுதுன்னா, கெஞ்சிக்கு கேனரி பிளாக்னு ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும்னு இருந்ததால தான் அவங்களோட லாஸ்ட் டீல் கொலாப்ஸ் ஆயிருச்சாம். இத சொன்னதுமே LLO அப்படியே உறைஞ்சு போயிட்டான்னு பாருங்க. அவனுக்கு அத பத்தி எல்லாமே தெரியும் போல, ஆனா வாய திறக்கவே மாட்டேங்கிறானே. டைம் வேற முடிஞ்சுகிட்டே இருக்கு. நான் ரீசெண்டா ஜப்பான்ல உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவ என்ன சொன்னானா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை விக்கிறதுக்காக மீட்டிங்க பேக் சேனல் பண்ணிட்டேன்னு சொன்னா. நீங்க 2 பேரும் ஒரு ஃபைல் பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களாமே, கேனரி பிளாக். டேய் பொறுங்க. வெறியோட அவரி அட்டாக் பண்ணி அவனோட பல்லுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஃபைல்ல புடுங்க பாக்குறா. இத பார்த்துட்டு மேக்ஸ்ஃபீல்ட் ரூம்குள்ள வந்து அவரிய தடுக்க பாக்குறாரு. ஆனா அவரி பின்வாங்காம அவரோட மேலேயே திரும்பி அட்டாக் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. மேக்ஸ்ஃபீல்ட் கான்டாக்ட் பண்றாரு. தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் பண்ண போகும்போது ஏதோ கண்ணுல படுது. என்னது அது? அந்த ஃபேக் டூத். அடேங்கப்பா, அது ஏற்கனவே திறக்கப்பட்டு இருக்குது. ஃபைல் காணாம போச்சு. ஒரு நொடி. நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஏவரி சாதாரண ஏஜென்ட் இல்ல. இப்ப CIAவோட டாப் ஃபியூஜிட்டிவ். இவ கேனரி பிளாக் ஃபைலை திருடிட்டாங்களாம். என்ன கொடுமை சார் இது. டைரக்டர் நாதன் எவன்ஸ் கூட இத டெரரிஸ்ட் வேலை மாதிரி சொல்றாரு. ஏஜென்சி அவளை வேட்டையாட கிளம்பும் போது ஒருத்தர் மட்டும் அவளுக்காக நிக்கிறாரு, மைனஸ் ஜார்விஸ். அவரு நம்பவே மாட்டேங்கிறாரு இவ மாறிட்டான்னு. ஜார்விஸ் அவளை 18 வயசுல இருந்து தெரியும். அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அவருதான். அவளோட லாயல்டி அவருக்கு தெரியும். ஆனா எவன்ஸுக்கு அத பத்தி கவலையே இல்ல. அவருக்கு அந்த த்ரெட் தான் முக்கியம். அந்த கேனரி பிளாக் ஃபைல்ல என்ன இருக்குன்னா, வெடிகுண்டு மாதிரி டேட்டா இருக்கு. டாப் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இருக்கிற கரப்ட் ஆபீசியல்ஸோட ரகசிய லிஸ்ட். அது லீக் ஆச்சுன்னா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் கவிழ்த்திடும். எவன்ஸ் மேக்ஸ்ஃபீல்ட இந்த வேட்டையாடலுக்கு பொறுப்பாளரா நியமிக்கிறார். ஒரே ஒரு மிஷன், அவ்வளோதான். ஏவ்ரிய கண்டுபிடி, என்ன விலை கொடுத்தாலும் சரி. வேற ஒரு பக்கம் ஏவ்ரி ஒரு வீட்டு தூரத்துல இருந்து நோட்டம் விடுறா பாருங்க. ஆஹா, ஏஜென்சில மேக்ஸ்ஃபீல்ட் அவளோட பேக்ரவுண்ட பத்தி துருவி துருவி விசாரிக்கிறாரு. ஜார்விஸ் அவளுக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் வெட் பண்ணாரான்னு கேக்குறாரு. ஜார்விஸ் சொல்றாரு, ஏவ்ரிக்கு ஃபேமிலியே இல்லையா. ஒரே ஒரு ஹஸ்பண்ட் டேவிட். அவனும் லாஜிஸ்டிக்ஸ்ல வேலை செய்யறான். அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாதுங்கிறாரு. அடேங்கப்பா. உடனே மேக்ஸ்ஃபீல்ட் டேவிடோட போன், மெசேஜ், பேங்க் அக்கவுண்ட், லொகேஷன் டேட்டா எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. டேவிடோட போன் ஆஃப் ஆகி பல மணி நேரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ATM யூஸ் பண்ணியிருக்கான். ஏவ்ரியோட பேர்ல ஒரு ஏலியஸ் யூஸ் பண்ணி ஃபிளைட் புக் பண்ணியிருக்கான். என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க.
அப்போ ஜார்விஸுக்கு ஒரு கால் வருது. அது அவனோட வைஃப் நம்பர். ஆனா பேசுறது ஏவரி டேவிட யாரோ கடத்திட்டாங்க. கடத்தினவங்களுக்கு கேனரி பிளாக் ஃபைல் வேணுமாம். ஆனா அந்த ஃபைல் லோவோட செல்லுல இல்லையாம். கால்லி தான் அந்த ஃபைலை எடுத்திருப்பான்னு அவன் நம்புறா. என்ன ஒரு திருப்பம்! இத பாருங்க மக்களே, வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட். அவ நம்புங்கன்னு கெஞ்சறா. ஜார்விஸ் கிட்ட நம்ம வீட்டை செக் பண்ணுங்கன்னு கதறா. அவ துரோகி இல்லையாமியோ. உடனே மேக்ஸ்ஃபீல்டு ஒரு டீமை கூட்டிட்டு வந்து ஏவரியோட வீட்டை அலச போறாரு. எதுக்குன்னா அவ ரவுடி ஆயிட்டான்னு ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு. ஜார்விஸ் கலந்துகிறாரு ஆபரேஷன்ல. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம குழம்புறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாமே பளிச்சுன்னு ஒரே நீட்டா இருக்கு. ஏவரி சொன்ன மாதிரி கொள்ளை நடந்த மாதிரியே இல்லையே, அடப்பாவுமே. இப்பதான் ஜார்விஸ் அவ சொன்ன கதையையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார். அப்புறம் பாருங்க, ஏவரி அடுத்த மூவ் பண்றா. ஒரு நைட் கிளப் போறா. யார தேடி? மோலாஸ்னு ஒரு ஆளு. அந்த சிட்டில இருக்கிற கிரிமினல் அண்டர்வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆளு. வேற வழியே இல்லாம யாரையெல்லாம் முன்னாடி வேட்டையாடினாலோ அவங்க கிட்டயே சரண்டர் ஆகுறா. அவனுக்கு பேமெண்ட் கொடுக்கறா. எதுக்குன்னா வெளிநாட்டு ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்ட் கில்லர்ஸ், புரோக்கர்ஸ் இவங்களோட லிஸ்ட் வேணுமா. 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துட்டு ராத்திரி நேரத்துல மாயமா மறைஞ்சு போறா. ஆஹா, லேட்டரா ஒரு சேஃப் ஹவுஸ்ல ஒளிஞ்சிருக்கும் போது ஏவரி அட்டாக் பண்ண வர்றாங்க. ஹஸ்பண்ட கடத்தினவங்களோட ஆளு அவளை கொல்ல வர்றான் பாருங்க. அடேங்கப்பா, ஒரே ஒரு ப்ரிசைஸ் ஷாட்ல அட்டாக்கரை காலி பண்ணிட்டாலே. போன் அடிக்குது. அதே வாய்ஸ் டேவிட் 2 மிரட்டுது. ஆவரியோட எமர்ஜென்சி கேஷ் ரிசர்வ் எல்லாம் காலி ஆயிடுச்சாம். கேனரி பிளாக் ஃபைல் லையும் காணோம். என்ன கொடுமை! நேரம் இல்ல, வழி இல்ல, துட்டும் இல்ல. அந்த எதிரிக்கு கருணையே இல்ல போல. அவனுக்கு அந்த ஃபைல் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் டேவிட்டுக்கு டார்ச்சர் தான். இன்னும் 4 மணி நேரம் தான் பாக்கி. வேற வழி இல்லாம ஆவரி ஒரு கோடட் மெசேஜ் ஜார்விஸ்க்கு அனுப்பி ஒரு ஓபன் ஃபீல்ட்ல மீட் பண்ண சொல்றா. அங்கே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரா. எதிரிக்கு எல்லா மூமெண்ட்டும் தெரிஞ்சதால தான் ஜார்விஸை இருட்டுல வச்சாலாம். ஆனா ஜார்விஸ் உண்மையை உடைக்கிறான். ஆவரி இப்போ சிஐஏவோட மோஸ்ட் வாண்டட் ஏஜென்ட். அவ வீட்டுல பிரேக்கிங் நடந்த மாதிரி எந்த தடயமும் இல்லையாம். அது மட்டும் இல்ல, டேவிட் 2 பிளேன் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் காணாம போயிட்டானாம். அதுல 1 ஆவரி பேர்லயே இருக்காம். ஆவரி அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறா. அவளோட கிரவுண்ட்ல நின்னுகிட்டு என்னை செட்டப் பண்ணிட்டாங்கன்னு கதறா. கனரி பிளாக்னா என்னன்னு சொல்லுங்கடான்னு கேக்குறா. ஜார்விஸ் கடைசியா உண்மையை உளர்றான். அது ஒரு கிளாசிஃபைட் ஆர்கைவ், டாப் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் பண்ண காரியங்களோட லிஸ்டாம். சரண்டர் ஆயிடு, அப்போதான் நீ நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்னு கெஞ்சிறான். ஆனா நம்ம ஆவரிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஜார்விஸ் ஏற்கனவே ஒரு டீமை கூப்பிட்டு அவளை ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்களாம். ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அவளை கெட்டி பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு விசாரணைக்காகவும் காணாம போன பைலை எடுக்கிறதுக்காகவும் அவளை வேகமா கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் அட்டாக் பண்ணுது. யாருன்னு தெரியாத வெஹிக்கிள்ஸ் ஒரு அட்டாக் பண்ணி ஆவரியை பலவந்தமா காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆவரி கிராஷ்ல இருந்து முழிச்சு பார்த்தா ஒரே கலேபரம். அவ எஸ்கேப் ஆயிடுறா. சரி, இதோ உங்களுக்கான உரை. டேய் மக்கா, ஒரு பின்மேற்கோள் குறி ரெக், பின்மேற்கோள் குறி ஆ போறா. கையில ஒரு பின்மேற்கோள் குறி வெப்பன், பின்மேற்கோள் குறி ஆ எடுக்கிறா. எடுத்த வேகத்துல அவளை அட்டாக் பண்ண வந்தவங்கள பொளேர்னு சுட்டு தள்ளுறா. ஒவ்வொருத்தனா காலி. ஆனா அப்போதான் ட்விஸ்ட். சுட்டு கொன்னவன் முகத்தை பாக்குறா பாருங்க. அப்படியே உறைஞ்சு போறா. யாரு அது? நம்ம பின்மேற்கோள் குறி நிக்லாஸ், பின்மேற்கோள் குறி அமைதியான பக்கத்து வீட்டுக்காரன். அடப்பாவி! அங்க பின்மேற்கோள் குறி சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ், பின்மேற்கோள் குறியில பின்மேற்கோள் குறி ஜார்விஸ், பின்மேற்கோள் குறி அடுத்த அடி. என்னன்னா பின்மேற்கோள் குறி டேவிட், பின்மேற்கோள் குறி எப்பவுமே பின்மேற்கோள் குறி வியன்னா ஏர்போர்ட், பின்மேற்கோள் குறி கே போகலையாம். அப்புறம் அவரோட மேஜைக்கு ஒரு போட்டோ வருது. அதுல நம்ம பின்மேற்கோள் குறி நிக்லாஸ், பின்மேற்கோள் குறி செத்து கிடக்குறான். பின்மேற்கோள் குறி ஜார்விஸ் பின்மேற்கோள் குறி பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளோதான் மக்கா. பிரச்சனை மறுபடியும் பெருசாயிருச்சு. தூரத்துல இருக்க ஒரு பின்மேற்கோள் குறி ஹைட் அவுட், பின்மேற்கோள் குறி பின்மேற்கோள் குறி டேவிட், பின்மேற்கோள் குறி கைதியா இருக்கான். உள்ள பின்மேற்கோள் குறி ஆபி, பின்மேற்கோள் குறி கோவத்துல கொந்தளிக்கிறா.
அவ புருஷன் செத்துட்டாரு, அதுக்கு பின்மேற்கோள் குறி ஏவரி பின்மேற்கோள் குறிதான் காரணம்னு கத்துறா. ஆனா பின்மேற்கோள் குறி பிரெவ் பின்மேற்கோள் குறி கொஞ்சம் கூட இரக்கமில்ல. சாவே நம்ம வேலையோட ஒரு பங்குன்னு ஞாபகப்படுத்துறான். ஆனாலும் அவ கேட்டது கிடைச்சிருச்சு. பின்மேற்கோள் குறி ஏவரி பின்மேற்கோள் குறிய கொல்ல பச்சை கொடி காட்டிட்டான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பின்மேற்கோள் குறி ஃபைல் பின்மேற்கோள் குறி எடுத்ததுக்கு அப்புறம்தான். வேற எங்கேயோ பின்மேற்கோள் குறி ஏவரி பின்மேற்கோள் குறி ஒரு சீக்ரெட் இடத்துல பின்மேற்கோள் குறி மோலா பின்மேற்கோள் குறி மீட் பண்றான். ஒரு கட்ட பணத்தை கொடுக்குறா பாருங்க. ஐயையோ, காசுக்காக இன்டெல் கொடுத்த மச்சா. மசு தயங்குறான். என்னடா இது, இவ்வளவு காசு கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, இதுக்கெல்லாம் இவ்வளவு விலை கிடையாதுன்னு சொல்றான் பாருங்களேன். ஆனா ஆவரி இருக்காளே, அவ சேஃப் ஹவுஸ்ல அடிச்சிட்டாங்க, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் களவாண்டுட்டாங்களாம். அவ மசுவ நேரடியா மிரட்டல. ஆனா போன மாசம் பிரெஞ்சு அம்பாசடர் கொல்ல ட்ரை பண்ணாங்களே, அதுல மசுவோட சம்பந்தம் இருந்தத அதை வெளியே சொல்லிருவேன்னு சூசகமா சொல்லிட்டா. அடப்பாவி, பிரஷரை தாங்க முடியாம மசுவாய திறந்துட்டானுங்க. கிரிகர் பிரதர்ஸ் திரும்ப ஊருக்கு வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, நம்ம காலி இருக்காளே அவளும் வந்துட்டாளாம். ஆனா காலிக்கு ஒரு பெரிய தலைவலி. ரஷ்யன் மாஃபியாவுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்காம். ஆமாங்க, ஆவரி நினைச்ச மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்லி நெய்பர் சாதாரண ஆள் இல்லையாம். அவன் ஆஸ்திரியன் மெர்சனரிவாம். அவனுக்கு செச்னியா லிபியா உக்ரைன்ல எல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்காம். அடேங்கப்பா, இவங்கெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம ஆஃப் த கிரிட்ல வாழ்றாங்களாம். பாஸ்போர்ட் இல்ல, எதுவும் இல்ல, சிஐஏவால கூட இவங்கள கண்டுபிடிக்க முடியாதாம். அவ்வளோ பெரிய ஆளா இருப்பானுங்க. ஆஸ்திரியால சிஐஏ டைரக்டர் எவான்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு பிரெஸ்னோவை பார்க்க போறான். ஆனா மீட்டிங் ரொம்ப டென்ஷனா இருக்குது. பிரெஸ்னோ பயங்கர கோவமா இருக்கான். ஐயோ, எவன்ஸால ஒரு ஏஜென்ட் தேசிய ஸ்திரத்தையே குலைச்சிட்டாருன்னு சொல்லி அவரை எல்லாரும் குற்றம் சொல்றாங்களே. ஐயோ, எவன் சமாளிக்க பாக்குறாரு. இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பண்ணிக்கலாம், ஒத்துழைக்கலாம்னு சொல்றாரு. ஆனா பிரெஸ்னோ ஒத்துக்கிட்டாரு பாருங்க, ஒரு சிரிப்போட. ஆனா உள்ளுக்குள்ள வேற பிளான் வச்சிருக்காராம். அடப்பாவி. அதே நேரம் ஏவரி ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இவன்ஸ் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல புகுந்துட்டா. செக்யூரிட்டி கண்ணுல மண்ணை தூவிட்டு ரூமுக்குள்ள வேற போயிட்டா. அவளுக்கு பதில் தெரிஞ்சாகணும் சீக்கிரமா. சத்தமே இல்லாம வேலை நடக்கணும்னு ஒரு சவுண்ட் சப்ரஸிங் மாஸ்க் யூஸ் பண்ணி இவன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. வெளியில இருக்கிற கார்ட்ஸ் கூட கேட்க கூடாது. ஏவரி இவன்ஸ் மேல பயங்கர கோபத்துல இருக்கா. உண்மைய மறைக்கிறே, நீதான் கேனரி பிளாக் ஃபைல் வச்சிருக்க, லோ கிட்ட அது இல்லவே இல்லைன்னு கத்துறா. இவன்ஸ் லேப்டாப் ஓபன் பண்ண சொல்றா. ஆனா அவன் தப்பா பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டான். கொதிச்சு போன ஏவரி அவன் விரலை எல்லாம் உடைச்சு கழுத்துல ஒரு ரிமோட் டெட்டோனேட்டர் வச்சுட்டா. இனி விளையாட நேரம் இல்லையாம். ஐயையோ, நேரம் போய்கிட்டே இருக்குதுங்கோ. ஏவரி செரீனாக்கு கடைசி தடவையா ஒரு கால் போடுறா. அப்படியே ஜார்விஸ்க்கும் ஒரு மெசேஜ் தட்டிவிட்டு PLK டெக்னாலஜிஸோட ப்ளூ பிரிண்ட் அனுப்ப சொல்லி கேட்கிறா. அந்த இடத்துல தாங்கோ ரொம்ப செக்யூரான சர்வர் இருக்குது. அது வழியா தான் கிளாசிஃபைட் ஃபைல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஏவரி கிட்ட வேற எந்த பேக்கப் பிளான் இல்லைங்கோ. ஜார்விஸ் மேலதான் மொத்த நம்பிக்கையும் வச்சிருக்கா. அந்த மனுஷன் ஒருத்தரால தான் எல்லா முடிச்சையும் அவுக்க முடியும். ஏன் காலி கூட இந்த ஆபரேஷன்ல சம்பந்தப்பட்டு இருக்காளாம். கொஞ்ச நேரத்துல செரீனா வந்து சேர்றா. கூடவே ஒரு ஹியூமன் லிஃப்ட் ட்ரோன் புரோட்டோடைப் தூக்கிட்டு வர்றா. இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஆனா வேற வழியே இல்லைங்கோ. ஜார்விஸ் அந்த பில்டிங் லேஅவுட் அனுப்பினதும் செரீனா ஏவரியை நேரா PLK டெக்னாலஜிஸோட ரூஃப்டாப்கே பறக்க விட்டுடுறா. அதுவும் எவனோட ஸ்டோலன் ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணி உள்ள போயிடுறா. அப்புறம் ஏவரி பைபாஸ் பண்ணி ஆஹா, செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ள போறா பாருங்க. உள்ளே போனா கேனரி பிளாக் ஃபைல் கிடைக்குது. அப்படியே டேட்டாவை பிளாஷ் டிரைவ்ல மாத்துறா. ஆனா ஹோட்டல்ல எவன் அசிஸ்டன்ட்டுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா, நம்ம பாஸ் இன்னும் செக்இன் பண்ணலையேன்னு. ஹோட்டல் ஸ்டாப் எவன் ஏஸ் ரூமை திறந்து பாக்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில காயத்தோட நம்ம எவன் உடனே தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட PLK டெக்னாலஜிஸ்க்கு அலர்ட் பண்ணி சர்வரை ஷட் டவுன் பண்ண சொல்லுறாரு. அங்க அந்த ஃபெசிலிட்டிஸ்ல அலாரம் அடிக்குது. செக்யூரிட்டி எல்லாம் வேகமா போகுதுங்க. நம்ம ஆவேரி எப்படியாவது தப்பிக்கணும்னு செரீனாவை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ரெடி ஆகுறா. இந்த தடவை ஈஸ்ட் விண்டோ வழியா ரூஃபுக்கு போறதுக்கு டைம் இல்ல. எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஒரு பெரிய டிசாஸ்டர். ட்ரோன் மால் ஃபங்க்ஷன் ஆகி அப்படியே காத்துல கிராஷ் ஆகிடுது. நம்ம ஆவேரி கீழே விழுந்துடுறா. அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டா. சீக்கிரம் செரீனா கிட்ட பழைய ரெண்டஸ்வஸ் பாயிண்ட்ல வர சொல்லுறா.
நியூஸ் வேகமா பரவிடுச்சுங்க. ஆவேரி CIA செக்யூர்ட் ஊடுருவிட்டான்னு பிரேவுக்கு தெரிஞ்சதும் அவ்வளோதான். ஃபெசிலிட்டியில இருந்து ஃபைல் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டான் பாருங்க. அடேங்கப்பா. அப்புறம் அவனோட டீம் ஆர்டர் போடுறான், தயாரா இருங்கன்னு. நம்ம நேரம் வந்துருச்சுன்னு வேற சொல்றான். ஆஹா. அப்புறமா ஏவரி ஒரு கேனரி பிளாக் ஃபைல் செரினா கிட்ட கொடுக்குறா அனாலிசிஸ் பண்றதுக்கு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சது இருக்கே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னான்னு கேளுங்க. அந்த ஃபைல்ல கரப்ஷனுக்கான எவிடன்ஸ் இல்லையாம். ஐயையோ. அது ஒரு வெப்பன். அதாவது ஒரு பவர்ஃபுல் வைரஸ். உலகத்துல இருக்க எல்லா இன்டர்நெட் டிராஃபிக்கையும் என்கிரிப்ட் பண்ணி அது தொடர டிவைஸ் எல்லாம் லாக் பண்ணி ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மொத்தமா காலி பண்ணிடுமாம். என்ன கொடுமை சார் இது. அது ஒரு சைபர் பாம்ப். அதுவும் நேஷன்களோட ஹிட்லிஸ்டோட. ஏவரி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு த்ரெட் பெருசா இருக்கு. ஆனா இப்போ அவளுக்கு டேவிட் காப்பாத்துறது தான் முக்கியம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால ஏவரி ஜார்விஸ் ஒரு ஃபைனல் மெசேஜ் அனுப்புறா, அவ போனோட லொகேஷன் ட்ராக் பண்ண சொல்லி. கஜிவா அலில இருக்க பப்ளிக் போன் வேகமா ஓடுறா. அவகிட்ட வெறும் 7 நிமிஷம் தான் இருக்கு. டிராபிக்ல ஃபைட் பண்ணிட்டு ரெட் லைட்லயும் வண்டியை ஓட்டி ஒரு கிராஷ் வேற. ஆனாலும் அவ நிக்க மாட்டா. அப்பப்பா அவ போன் கிட்ட போறதுக்குள்ள நிறுத்தணும்பா. ஏவரி அந்த போன் பூத் போறா. ஆனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரெஸ்னோவ் கிட்ட இருந்து வந்த கால் அட்டென்ட் பண்ணாமலே போயிடுச்சு. அவ ரியாக்ட் பண்றதுக்குள்ள ஒரு நிழலான உருவம் பின்னாடி வந்து ஸ்டன் கன் வச்சு சுட்டுட்டா. அப்படியே மயங்கி விழுந்துட்டா. CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்ல டைரக்டர் எவன்ஸ் செம கோவம். ஜார்விஸம் மொத்த ஏஜென்சியும் சிட்டியே அதிர வச்சு ஃபுல் ஸ்கேல் சர்ச் பண்ண ஆர்டர் போட்டாரு. எல்லா டூல்களையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மொபைல் நெட்வொர்க், சர்வேலன்ஸ் கிரிட்ஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே தெரு தெருவா ஸ்கேன் பண்ணுது. ஏவரி கூட தொடர்புள்ள யாருமே தப்ப முடியாது. தெரிஞ்ச கான்ட்ராக்டர் காலி பத்தின ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன்ல சேர்த்துட்டாங்க. இதற்கிடையே பிரெஸ்னோவ் அடுத்த மூவ் பண்ணிட்டான். கேனரி பிளாக் வைரஸ் என்கிரிப்டட் ஃபயர்வால்ஸ்குள்ள லாக் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான பிராட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டான். வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் நியூயார்க்ல குளோபல் சமிட்காக கூடுற நேரத்துல பிரெஸ்னோவ் களம் இறங்குறான் பாருங்க. ஆஹா. சரி, இதோ உங்களுக்கான தமிழ் உரை கொஞ்சம் மிகைப்படுத்தி உணர்ச்சிகரமாக. வணக்கம் மக்களே. ஒரு பரபரப்பான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடும் இப்ப ஒரு பயங்கரமான ஆபத்துல இருக்குது. தப்பிக்கணும்னா அவன் சொல்றத கேட்டே ஆகணும் பாஸ். திருடப்பட்ட US இன்டெலிஜென்ஸ் உதவியோட பிரேவ் இப்ப கேனரி பிளாக் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அது என்னன்னா ஒரு பயங்கரமான கம்ப்யூட்டர் வைரஸ். அது இன்டர்நெட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வெர்ஷன் இருக்குது. அது அந்த நாட்டோட ஃபைனான்சியல் சிஸ்டம்ல இருந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாத்தையும் முடக்கிடும். அவன் சொல்றது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டோட ஜிடிபில ஒரு விழுக்காடு வேணும். ரொம்ப சீரியஸா இருக்கான்னு காட்ட பிரெஸ்னாவ் சிங்கப்பூருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறான். அந்த வைரஸை ரிலீஸ் பண்ண போறான்னு மிரட்டுறான். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பணம் கட்ட அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. வெறும் 1 மணி நேரம் தான் டைம். CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மேக்ஸ்ஃபீல்ட் டைரக்டர் ஈவன்ஸை எதிர்கொண்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். அப்போ ஈவன்ஸ் உண்மையை சொல்றாரு. கேனரி பிளாக் அமெரிக்கா சைபர் வார்ஃபேர் தடுக்கிறதுக்காக டெவலப் பண்ணனாங்க. ஒரு டிஜிட்டல் அணு ஆயுதம் மாதிரி. அது கவர்மெண்டோடது. எல்லாரும் உஷாரா இருங்க. ஒரு பயங்கரமான ரொம்ப பாதுகாப்பான ரகசியம். பிரசிடென்ட்டுக்கே தெரியாதாம் பாருங்க. ஒரு வைரஸ் அமெரிக்காவுக்கே யூஸ் பண்ண டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. எப்போ தெரியுமா? சிவில் வார் வந்தா இல்ல ஃபாரின் அட்டாக் வந்தா யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ அவங்க முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த குளோபல் பிராட்காஸ்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா எல்லாம் கைமீறி போயிரும். அதே நேரத்துல ஜார்விஸ் ஏவரியோட போன் சிக்னல் ட்ரேஸ் பண்ணி ஒரு ட்ரைனேஜ் டனல் போறான். ஆனா அப்போதான் ட்விஸ்ட். பிரேவோட ஆளுங்க அவனை ஆம்புஷ் பண்ணி புடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? ஜார்விஸ் அந்த வில்லன் முன்னாடி நிறுத்துறாங்க. ஜார்விஸ் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். ஆனா யோசிக்க டைம் இல்ல. பிரீவ் அவனை அங்கேயே முடிச்சிட்டு உலகத்தோட டீல் பேச கிளம்புறான். ஐயோ, ரிஸ்கா இருக்கு. இது ஒரு அன்பிளசன்ட் சர்ப்ரைஸ். எங்க நீங்க நம்ம பின்னாடி இருக்கீங்க.
ஏவரி எங்க, காப்பாத்த முடியாதவங்களோட அட்டாச் ஆகாதீங்க. அடேங்கப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேவ் ஏவரியை மறுபடியும் சுயநினைவுக்கு கொண்டு வர்றான். செடேட்டிவ்ல இருந்து இன்னும் சில நாள்கள் தூரத்துல இருக்கிற அவன் தன்னோட அஜெண்டாவை சொல்றத கேக்குறா. அமெரிக்கா பவர் அவன் ரொம்ப கேவலமா பேசுறான். உலக அழிவுக்கு யுஎஸ் தான் காரணம்னு சொல்றான் பாருங்க. அவனோட மிஷன் என்னன்னா ரொம்ப தெளிவா இருக்குது. திருப்பி அடிக்கணும், ஆனா புல்லட்ஸ் இல்லாம அமைதியான போர் மூலமா, அதுவும் சில மில்லியன்ஸ் உயிர்களை எடுக்கக்கூடிய போர். ஏவரி டேவிட் பார்க்கணும்னு கெஞ்சரா. அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு, அவங்க பண்ண ப்ராமிஸ் காப்பாத்துறான்னு நம்புறா. ஆனா அவளோட ஹோப் எல்லாம் நொறுங்கி போகுது. பிரேவ் இன்னும் நிறைய ஷாட்ஸ் டேவிட் மேல விடுறான். அவ ரொம்ப கஷ்டத்துல கத்துறா. ஆனா பிரேவ் அசரவே இல்ல. அவன் ஆபியை திரும்பி அவளோட ஹஸ்பண்ட் பழி வாங்கணும்னா டேவிடோட லைஃபை முடிச்சு அந்த ஜாப்பை ஃபினிஷ் பண்ணுன்னு ஆர்டர் போடுறான். குளோபல் சம்மிட்ல ஒரே கேஆஸ். வேர்ல்ட் லீடர்ஸ் ஒரு கிரைசிஸ்ல தூக்கி வீசப்படுறாங்க. ஏன்னா பிரெஸ்னவோட சைபர் அல்டிமேட்டம் வந்து இறங்குது. பேனிக் பரவுது. சிலர் ரான்சம் டிரான்ஸ்ஃபர்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கொலாப்ஸ் வந்துருமோன்னு பயந்த முகம். அடேங்கப்பா, கேளுங்க. அவங்கவங்க நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஹையோ, அப்பி, ஆபி அவங்க ஹவுஸ்ல மூவின் ஆகி ஆர்டரிய எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. டேவிட் ரத்த வெள்ளத்துல மயக்கத்துல இருக்கான். எதிர்த்து நிக்க கூட தெம்பில்லாம இருக்கான்னு பார்த்தா சட்டன்னு தாக்கிட்டான் பாருங்க. மின்னல் வேகத்துல துல்லியமா சும்மா கில்லாடியா இருக்கானே. அட்டாக்கர் பண்ண வந்தவன சுக்கு நூறாக்கிட்டான். ஏவரி அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. இவ்வளவு நாள் அவளுக்கு தெரிஞ்ச டேவிட் வேற, இப்ப காட்டுற டேவிட் வேற. ஏவரி இன்னும் ஷாக்ல இருந்து மீளாம உண்மையை சொல்லுன்னு கத்துறா. டேவிட் கடைசியா ஒத்துக்கிட்டான். கேனரி பிளாக் பத்தி ஒரிஜினல் லீட் பிரேவ் கொடுத்ததே நான் தான். அதுதான் அவன் அவளுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம். ஆனா அது எல்லாத்தையும் மாத்திடுச்சு. லாஸ்லோ கிட்டதான் அந்த ஃபைல் இருந்துச்சுன்னு அவனுக்கு ஒரு சோர்ஸ் சொன்னதால பிரேவ் அவனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுன்னு சொல்றான். டேவிட் ஏன் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனான்ங்கிற உண்மையான காரணத்தை சொல்றான். ரஷ்யன் மாஃபியா ஒரு மிஷன் ஃபெயில் ஆனதால அவன் கடல்ல மூழ்கிட்டான். அவனுங்க பிரேவ் அவனோட ஐடென்டிட்டி காட்டி கொடுத்ததால வேற வழி இல்லாம அவன் ஒத்துக்கிட்டான். ஐயோ, மன்னிக்கணும், எல்லா பொய்யும் சொன்னதுக்கு வருத்தப்படுறேன். ஆனா ஏவரி மேல இருந்த ஃபீலிங்ஸ் மட்டும் நடிக்கல. சத்தியமா சொல்றேன், இப்போ முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நான் தான் கேலி, நீ தேடிட்டு இருந்த அசாசின். ஆமா, நான் தான். இப்போ இன்னொரு சான்ஸ் கேக்குறேன். எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே டைம்ல CIA அலறி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஹேக்கர்ஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சிக்னல் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் அவங்களோட லொகேஷன் மாறுது. உலகம் பூரா டென்ஷன் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு பல நாடுகள் நம்புறாங்க. அதுக்கு பதிலா ஈவன்ஸ் ஒரு புது ஆர்டர் போடுறாரு. ஜார்விஸை கண்டுபிடி. அவன் போன் கடைசியா சிட்டில தான் ஆக்டிவா இருந்துச்சு. ஒரு பெரிய டாக்டிக்கல் டீம் அந்த இடத்துக்கு விரைஞ்சு போறாங்க. ஜார்விஸ் செத்து போனதை ஏவரி பார்த்து நொந்து போறா. ஆனா அழுகிறதுக்கு டைம் இல்ல. மிஷன் இன்னும் முடியல. பக்கத்துல டேவிட் காயத்தோட ஆனா இன்னும் நின்னுகிட்டு ஒரு கண்ட்ரோல் பேனல்ல கண்டுபிடிக்கிறான். சரி, இதோ அந்த உரைநடையை தமிழ் பொயட்டிக் யூடியூபர்ஸ் பேசுகிற மாதிரி மாற்றி அமைத்துள்ளேன். பவர் கிரிடை டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களையா? அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஏவரி புயல் மாதிரி பிரவ்வோட கமெண்ட் சென்டர்ல போறா. சரமாரியா ஃபயர் பண்றா பாருங்க. ஒரே ரணகளம், ஒரே கேஆஸ். டீம் சர்வர் ரெஸ்டோர் பண்ண திக்குமுக்காடிட்டு இருக்காங்க. யோ பாவம், ஒரு ஆள் அடிபட்டு பிளட்ல மிதக்கிறான். ப்ரோ எப்படியாவது அவளை நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா ஏவரி தன்னோட மொத்த பலத்தையும் போட்டு போராடுறா. ஜெயிச்சிட்டா மக்களே, ஜெயிச்சிட்டா. பிரெஸ்னவ் காலி. டிரான்ஸ்ஃபர் ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துட்டா. அப்பாடா. அதுக்கப்புறம் ஏவரி டேவிட் மறுபடியும் ஃபேஸ் டு ஃபேஸ்ல பாக்குறா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணுமாம். இனிமே லைஸ் இல்ல, சீக்ரெட்ஸ் இல்லையாம். ஆனா டேமேஜ் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை கூட பேசாம அவரி தன்னோட வெட்டிங் ரிங்க கழட்டி எரிஞ்சரா. அடப்பாவி. அடுத்த நிமிஷம் எவன்ஸும் அவனோட ஸ்ட்ரைக் டீமும் உள்ளார பாய்ஞ்சு வர்றாங்க. அவரியும் டேவிடும் 2 பேருமே டார்கெட் தான். ஆனா டேவிட் ஒரு மாயாவி மாதிரி ராத்திரியோட ராத்திரியா எஸ்கேப் ஆயிடுறான். ஒருவேளை அவங்க 2 பேரும் திரும்பவும் சந்திச்சுப்பாங்களோ என்கிற ஒரு சின்ன ஹோப்போட அவன் போயிடுறான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்ரி ஒரு இன்டரோகேஷன் ரூம்ல எவன்ஸ் முன்னாடி உட்கார்ந்திருக்கா. எவன்ஸ் சரியான கோபத்துல இருக்கான்னு பாருங்க. இவள ஒரு குளோபல் வார் வர வச்சதுக்காக கத்திட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு டேமேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்ரியோட தலையெழுத்தும் எழுதப்பட்டது. இனிமே அப்பீல் கிடையாது, டிஃபென்ஸும் கிடையாது. ஆனா அப்போ கதவு திறக்குது. எலிசபெத் என்கிற ஒரு லேடி உள்ளார வர்றாங்க. சமகாமா கம்போஸ்டா அப்படியே ஒரு கமாண்டிங் லுக்ல நிக்கிறாங்க பாருங்க. அவ எவன்ஸ் கிட்ட சொல்றா, நான் தான் உன்னை விட பெரிய ஆபீசர், எனக்கு பிரசிடென்ட் ஆர்டர் போட்டிருக்காருன்னு. எவன்ஸ் அப்படியே எஸ்கேப். எலிசபெத் அவ்ரியை பார்த்து ஒரு ஆஃபர் சொல்றா. அவ்ரி எவ்வளோ டேஞ்சரஸ் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணான்னு அவ பார்த்திருக்காளாம். அவ்வளோ பெரியாளா நீ? வாமா, உனக்கு வேலை இருக்கு.